நான் ராஜராஜன். நான் பிளெண்டர் பேசிக்ஸ் சொல்லி தரப்பேன். பிளெண்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் இப்படி கிளிக் பண்ணால் அது செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கதா, பாக்ஸ் மீதி ஒரு இடத்துல போட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி இழுத்தா அதில் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனால் அவனை ஆரஞ்சு கலர் இல்லை எல்லோ கலரில் வரணும். அப்போ தான் வேறு வழினா வேறு வழியும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. அப்போ தான் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஆட் பண்ணி அதை டெலீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணோன்னா இங்கே ஆட் கிளிக் பண்ணிவிட்டு மெஷ் இதில் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் மெஷ்ஷில் தான் ஆட் பண்ணுவோம். மெஷ்ஷில் நிறைய இருக்குது. அது மாதிரி கர்வு, சர்ஃபேஸ், மிடில் பால், டெக்ஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது. டெக்ஸ்ட் நம்மளை மாற்றிக்கிற மாதிரி வால்யூம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது மட்டும்தான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். இதில் இது கியூபு, இது செலக்ட் ஆகிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகும். கியூபு, இது லைட்டு, இது கேமரா. இப்போ நீங்கள் உங்கள் நம்பர் பேடில் 0 அமுத்துனீங்கன்னா கேமரா வியூ வந்துடும். இல்லைன்னா இந்த கேமரா பட்டன் அமுத்துனீங்கன்னா கேமரா வியூ இல்லைருந்தோ நீங்கள் முன்னாடி பார்த்துருந்த வியூலையும் வந்துடும். அது ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணோன்னா இங்கே போய்ட்டு ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஈஸி ஆட் பண்ணுறதுக்கு இப்போ ஆட் கியூப் இருக்குதா, இப்போ இதை கொடுத்தேன்னு இந்த மாதிரி ஒரு எடுத்துன்னு அதை லெஃப்ட் கிளிக் வச்சு இப்படி இழுத்துட்டு அதுக்கடுத்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ண விட்டுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப அதை விட்டுட்டு இப்படி மேலே இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். இது பார்க்கறதுக்கு கியூப் ஆயில் மாதிரி இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக கியூப். இப்போ டெலீட் பண்ணோன்னா ஒன்று டெலீட் பட்டன் அமுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ் அமுத்திட்டா இந்த மாதிரி டெலீட்னு கேட்டால் டெலீட் கொடுத்துடலாம். கரெக்டாக வேணும்னா இருக்குது இப்படி வருமா, ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணின்னு இப்படி இருக்கணும். சைஸ் ஓகேன்றப்ப இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். அதை அடுத்தது இதுவும் பர்ஃபெக்டாக வேணும்னா இங்கேயே ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிடணும். கரெக்டாக வந்துடும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கியூப் வந்துடும். இப்போ டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி கோணம் பண்ணிட்டு இப்படி பண்ணிடலாம். எப்படி திருப்புறேன்னா மிடில் மவுஸ் பட்டனை வச்சு இப்படி திருப்பணும். மவுஸ் இருக்கிறதுல அதில் ஸ்க்ரால் வீல் இருக்கிறத அதை அமுத்தின்னு மவுஸை நவுத்துனீங்கன்னா திரும்பும். ஸ்க்ரால் வீலை திருப்பினீங்கன்னா உள்ளே ஜூம் ஆகும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிடில் மவுஸ் பட்டனை வச்சு பண்ணிங்கன்னா இதை நவுத்த முடியும். அப்படியே நவுத்த முடியும். அதே மாதிரி இன்னும் நிறைய ஆட் பண்ணலாம். சிலிண்டர் இதையும் ஷிஃப்ட் வச்சு பண்ணலாம். இங்கேயும் கூட ஷிஃப்ட் வச்சுக்கலாம். ஷிஃப்ட் வச்சா ரெண்டு வரும். மேலேயா கேட்டியான்னு கேட்கும். அதை நம்ம கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது யூவி ஸ்பியர், ஐகோஸ்பியர்னு இருக்கும். யூவி ஸ்பியர்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்பியர், ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ். ஷிஃப்ட் வச்சு தான் பண்ணுறேன். ஸ்கொயர் இதை வச்சு ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும்.
ஒரு வேளை ஷிஃப்ட் வச்சு இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டாட் கொடுத்தீங்கன்னா அது கிட்ட வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் வச்சு வந்துடும். இதுவே ஐகோஸ்பியர்னா ட்ரையாங்கிள் வச்சு ஐகோஸ்பியர் ஷிஃப்ட் வச்சு பண்ணிங்கன்னா இங்கே ஷிஃப்ட் வச்சுக்கணும். டாட் கொடுத்துருங்க. நம்பர் பேடில் இருக்கிற டாட் இந்த இடத்துல இருக்கிற டாட் இல்லை, நம்பர் பேடில் இருக்கிற டாட் இந்த இடத்துல. இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஷிஃப்ட் ஏல இது சும்மா செலக்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரோஸ் வரும். இதை எடுத்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். க்ரீனு, ரெட்டு, ப்ளூ இல்லை ஒரு இதில் மட்டும் இல்லாமல் மேலே சைடில் இல்லாமல் எங்கே வேணாலும் மூவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சர்க்கிள் பிடிச்சிங்க இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ரொட்டேட்க்கு இந்த மாதிரி வரும். இதுக்கு நீங்கள் ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இப்படி வரும். ஒருவேளை இப்படி ரொட்டேட் கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண வேணாம்னா லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ரைட் இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணலைன்னா நீங்கள் ரைட் கிளிக்கோ எஸ்கேப்போ கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்துருவோம். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக்கோ எஸ்கேப்போ கொடுத்தீங்கன்னா நார்மலில் வந்துடும். மொத்தமாக 3 ஆக்சஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஜி ஆக்சிஸ். இப்போ ரொட்டேட் பண்ணோன்னா ஜி ஆக்சிஸில் ஒரு கோடு மாதிரி போட்டு அப்படியே அதில் ரொட்டேட் பண்ணணும். ஜி ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணணும். அதில் ஒரு கோடு மாதிரி போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இதில் எந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணணும்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இப்போ எதுவும் தெரியாது, அதனால் எதுங்க கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கங்க. இப்போ இந்த ஆக்சஸில் கரெக்டாக 90 டிகிரி திரும்பணும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணி இப்படி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணினே நீங்கள் இன்னொரு ஹேண்டால் 19 பண்ணிங்கன்னா 90 டிகிரி அது திரும்பிடும். அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் ஸ்கேல். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் மாற்றுறதுக்கு இந்த எல்லோ கலர் இந்த ஒயிட் கலர் சர்க்கிளையோ இல்லை இந்த ஒயிட் கலர் சர்க்கிளை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இந்த கிரீன் கலர் பிடிச்சிங்கன்னா இந்த சைடு ஒய் ஆக்சிஸில், ரெட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ப்ளூ வந்து ஜி ஆக்சிஸில் அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து எல்லாமே ஸ்கேலு, ரொட்டேட்டு, மூவ் இது எல்லாமே வந்துடும். இப்போ இந்த ஆரோவை பிடிச்சி இழுத்தீங்கன்னா மூவ் ஆகும். இந்த மாதிரி கர்வ்டு லைன் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸ்கேலு இதை வச்சு பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும். இந்த இது ஒருவேளை எங்கேயுமே இல்லாமல் இந்த வெளியில் இருக்கிற சர்க்கிள் வச்சு பண்ணினா இப்படி ரொட்டேட் ஆகும். ஒருவேளை உள்ள இருக்கிற சர்க்கிள்னா இன்னும் மூவ் ஆகும். ஸ்கேலுக்கு இப்படி பண்ணாலும் ரொட்டேட் ஆகும். இந்த உள்ள இருக்கிற இதுக்கு மூவ், இதுவும் ரொட்டேட்டு தான். ஸ்கேலுக்கு வந்து நீங்கள் இதில் தான் பண்ணிடணும். அதே மாதிரி கரெக்டாக ஒரு இதில் வேணும், நீங்கள் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சஸில் மட்டும் 0.226 வந்து அதிகமாகிடுது. 26636. அது ஒரே மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 0 டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். அப்படி நார்மலாக முன்னாடி இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த மாதிரி ரொட்டேட்டில் வந்துக்கலாம். இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது சொல்லிட்டேன். இது வந்து இந்த 3D கர்சர் தெரியுதா?
நாங்கள் கியூபு ப்ரெஸ் பண்ணி டாட் கொடுத்துருங்க. இப்போ இது தெரியுதா, இது வந்து ஏன் இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஆட்லேயோ இல்லை ஷிஃப்ட் ஏவோ, அதாவது ஆடுக்கு ஒரு ஷார்ட்கட்டு வந்து ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு எதனால் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த கர்சர் 3D கர்சர் நடுவில் வச்சு வந்துடும். கர்சர் தெரியுதா, இல்லைன்னு கியூபை ஒழிச்சு வைக்கணும்னா இந்த இடத்துல ஐஸ் மாதிரி கொடுத்து ஒழிச்சிக்கலாம். இப்போ தெரியும் கிளியரா. இப்போ இதை ரிவீல் பண்ணிடலாம். அப்படி அப்புறம் ஆப்ஜெக்ட் மோடு, எடிட் மோடுன்னு நிறையா இருக்குது. ஆப்ஜெக்ட் மோடு, எடிட் மோடு மட்டும் தான் நிறையா டைம் பண்ணும். இப்போ எடிட் மோடில் என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட இந்த ஷேப்பை மாற்றுறதுக்கு வந்துடும். எதுக்கு ஸ்பியர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ இப்படி இருக்குதுன்னா இதை ஜி கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகும். இந்த மூவ் இருக்குதுல்ல, சாரி கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கிறேன், எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இது மூவ் இருக்குதுல்ல, இதுக்கு நீங்கள் ஜி கொடுத்தீங்கன்னா ஒரு இதை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இதுவாக மூவ் ஆகும். நீங்கள் கரெக்டாக ஒரு ஆக்சிஸில் மூவ் ஆகணும். எக்ஸிஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்கிற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகணும்னா நீங்கள் அப்படி இருக்க பார்த்து லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் எதுவுமே பண்ணாமல் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகணும்னு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஒய் ஆக்சிஸ்க்கு ஒய், ஜி ஆக்சிஸ்க்கு ஜி. ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் ரொட்டேட். இப்போ ரொட்டேட் இங்கே போகிறதுக்கு பதிலாக ஆர் கொடுத்துக்கலாம். இது வந்து மூவ், ஆனால் அது ஜின்றதுனால ஈஸியாக கிராப்னு சொல்லிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராப் பிடிச்சி ஒரு இடத்துல வைக்கிறது. இது வந்து ரொட்டேட் ஸ்கேல் 3 தான் இருக்குது, ஆனால் அது ரொட்டேட். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எல்லாத்தையும் ஆகும், ஆனால் அது அவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ரைட், அதேமாதிரி தான் ஆர் கொடுத்தீங்கன்னா எதுவும் ஆகாது. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். இதுவே ஒரு 2-3 இதை செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோல்ட் பண்ணின்னு இது பண்ணலாம். அப்போ வந்து வாங்கணும். இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் தெரியுதா, பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸு. இதை வந்து வேர்டெக்ஸ் சொல்லணும். வேர்டெக்ஸ் அப்போ தான் 2 வேர்டெக்ஸ். இது ஷிஃப்ட் வச்சு வரீங்க. இந்த லைன் தெரியுதா, இது வந்து எட்ஜு. 4 வேர்டெக்ஸு இல்லை அதுக்கு மேலே லெஸ்லே 3 வேர்டெக்ஸ் வந்துடலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்னா 3 வேர்டெக்ஸ் வரும். அதுக்கு வந்து ஒரு ஃபேஸ். இப்போ ஈஸியாக ஒரு எட்ஜ் இப்படி செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்று இது ஷிஃப்ட் வச்சு தான் பண்ணி ஆகணும். அதனால ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது வெர்டிசஸ் செலக்ட், இது எட்ஜ் செலக்ட், இது ஃபேஸ் செலக்ட். வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வேர்டெக்ஸ். இது ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தனியாக இருந்துச்சுன்னா வேர்டெக்ஸ், ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா வேர்டிசஸ். இது எட்ஜ், இது ஒரு எட்ஜ் செலக்ட். அப்புறம் இது ஃபேஸ் செலக்ட், ஒவ்வொரு ஃபேஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டாட் இருந்துச்சுல அது இல்லை. ஒருவேளை நீங்கள் வேர்டிசஸ் செலக்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த டாட் இருக்கும், ஒரு டாட். இந்த இடத்துல கூட நீங்கள் நம்பர் பேரில் டாட் அமுத்தினீங்கன்னா அந்த ஒரு வேர்டெக்ஸை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இப்போ க்யூபு இப்போ எடிட் மோடில் எத்தனைட்டீங்க, நீங்கள் வேறு ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டு நீங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் மோடில் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ க்யூப் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ எடிட் மோடு போனால் க்யூப் மட்டும்தான் அந்த மாதிரி டாட்
வேர்டிஸ் செலக்ட் எட் செலக்ட்லாம் பண்ண முடியும். மற்றெல்லாம் சும்மா எடிட் மோடில் எதுவும் பண்ண முடியாது. அது ஆப்ஜெக்ட் மோடில் இதையும் அப்படி தான். இதெல்லாம் அதனால் இது செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் எடிட் மோட் போனீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும், வேறு இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் பாக்ஸ் செலக்ட் இல்லைன்னா ஷிஃப்ட் செலக்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் டேப் போனீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்துடும். இது வந்து கேமராவுக்கும் லைட்டுக்கும் எடிட் மோடுக்கும் ஆப்ஜெக்ட் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பைக்கு ஸ்பீட் டேபு அதாவது டேப் ப்ரெஸ் பண்ணால் எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு மாற முடியும் ஈஸியாக. எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கல்ப் மோடில் இருக்கீங்க, டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோட், திரும்ப டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கல்ப் மோட். இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கீங்கன்னா அதே தான். எடிட் மோட்லேருந்து உள்ளேயும் வெளியிலையும் எடிட் மோட் இப்போ எந்த மோடில் இருக்கீங்களோ அங்கேருந்து எடிட் மோடுக்கு போ, அந்த மோட்லேருந்து இப்போ திரும்ப எடிட் மோடுக்கு வந்துடும். இது இப்போ என்ன நீங்கள் இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் ஸ்கேலு இதெல்லாம். இதான் இதோட பேசிக்ஸு. இதை இன்னும் நிறைய இதை பற்றி இருக்குது, அதெல்லாம் வேறு வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்ஸ்.